உலகமெங்கும் இருக்கிற இயேசுவின் அடியவர்களுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள். உட்கார்ந்து பேசுவோம், உண்மைகளை பேசுவோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். இயேசு வழி இறை நம்பிக்கை, இதனுடைய ஆரம்பம் கடவுளுடைய அவதாரம் என்று பார்த்தோம். இயேசு கிறிஸ்து கடவுள் மனிதனாக உலகத்தில் வந்த ஒரு மாபெரும் வரலாற்று சம்பவம், ஆன்மீக உண்மை, ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அடிப்படை என்று எது வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆகவே இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இதை ஆரம்பமாக வைத்து வாழ்வதுதான் இயேசு வழி இறை நம்பிக்கை அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்புறம் இந்த இறை நம்பிக்கையினுடைய ஆதாரத்தில், அதாவது இயேசு வழி இறை நம்பிக்கை என்ற அந்த உண்மையினுடைய வாழ்க்கை வாழ்வது என்பது, இந்த சத்தியத்தை கேட்கும் பொழுது நான் ஒரு வீடியோ நான் அதை பற்றி பேசியிருந்தேன். ஆகவே கடவுள் மனிதனாக உலகத்தில் வந்தார் என்ற இந்த உண்மையை நீங்கள் நம்பும் பொழுது, அந்த நம்பிக்கையை நீங்கள் வைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை மாறுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அந்த மாற்றம் கேட்குறோம், ஒரு செய்தி கேட்குறோம், அப்படிங்களா சார், ரொம்ப சந்தோஷம் சார், அப்போ கடவுளே மனுஷனாக வந்துட்டாரா, ரைட்டுங்க சார், என்ன சார் நான் பண்ணணும், ஏதாவது காசு கொடுக்கணுமா, ஏதாவது நான் சர்ச்சை கட்டி கொடுக்கணுமா, கோயில் கட்டி கொடுக்கணுமா, ஏதாவது தான தர்மம் பண்ணுங்களா, சொல்லுங்கள் சார், என்ன சார் பண்ணணும் என்று சில பேர் யோசிக்கிறாங்க. அதுவும் இல்லைங்க, கடவுள் அதை அவர் எதிர்பார்க்கவில்லை. ஆகவே இந்த வரலாற்று சம்பவம், கடவுள் மனிதனாக வந்த அந்த சம்பவத்தின் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது, கடவுள் நம்மிடத்தை எதிர்பார்க்கின்ற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் கடவுளுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட கடவுள் மனிதனாக வந்து என்ன செய்தாருங்க, மனிதர்களுக்கு வாழ்க்கை நெறிமுறைகளை கற்று தந்திருக்கிறார். இதைத்தான் நாம் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அறிவு சார்ந்த ஒரு பகுதி, ஆவிக்குரிய, அதாவது இயேசு வழி இறை நம்பிக்கையில் அறிவு சார்ந்த பகுதி நம்ம பேசுவோம். அதில் இது ஒரு இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார், சரிங்களா? அவர் சொல்லி கொடுக்கிறார், மனிதனே நீ இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உனக்கு ஒரு நிறைவு ஏற்படும் என்பதெல்லாம் அவர் சொல்லிக் கொடுக்குறாரு. ஆகவே யோவான் 6:63 ஒரு வார்த்தை இருக்குதுங்க பைபிளில். யோவான் எழுதின அந்த நற்செய்தி நூலிலே 6:63. அப்போ அதில் இயேசு சொல்வார், நான் உங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் தான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சாரத்தை கொடுக்கின்றன, அல்லது ஒரு சக்தியை கொடுக்கின்றன, ஒரு உந்துதலை கொடுக்கின்றன, சரிங்களா? ஆனால் உங்களுடைய உடல் ரீதியான ஒரு பக்தி வாழ்க்கை என்பது பிரயோஜனம் இல்லை, சரிங்களா? ஐயோ என்ன சார் பக்தி வாழ்க்கைன்னு ஒன்று சொல்கிறீங்களா அப்படிங்கிறீங்களா? ஆமாம், அது ஒரு காரியம் நம்ம பார்க்கணும். எது பக்தி வாழ்க்கை, சரிங்களா? மதம் சார்ந்த காரியம் எதுவுமே பக்தி வாழ்க்கை தான், சரிங்களா? பைபிள் படிக்கிறது, சபைக்கு போகிறது இல்லைங்களா, மற்ற பாட்டு பாடுறது, நம்முடைய திறமைகளை பயன்படுத்துதல், ஊழியம் பண்ணுறது, சரிங்களா? இப்படி சில ப்ரேயர் மீட்டிங்கில் கலந்துக்கிறது, அதை நடத்துறது, இது எல்லாமே வெளிப்புறமான ஒரு பக்தி வாழ்க்கை. இதில் வேணாங்களா சார்? ஐயோ வேணும், கண்டிப்பாக வேணும். ஆனால் எதற்கு, அதுதான் நம்ம பதில் கண்டுபிடிக்கணும். எது இந்த பக்தி வாழ்க்கையை நமக்கு எதற்காக? இந்த பக்தி வாழ்க்கையின் மூலமாக நம்முடைய உள்மனம் மாறுகிறதா, கடவுளோடு உள்ள உறவு அங்கு உறுதிப்படுகிறதா? ஐயோ கடவுளுடைய உறவா, இல்லை இன்னொரு வார்த்தை ஆமாம், இதோட கடவுள், அதாவது நீங்கள் அந்த கடவுள் மனிதனாக வந்தார் என்ற அந்த வரலாற்று சம்பவத்தின் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது என்ன நடக்குது என்று கேட்டிங்கன்னா, கடவுளோடுள்ளான உறவு அங்கு உருவாகிறது. கடவுளோடு நாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு உறவை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நான் ஏற்படுத்தி கொள்கிறோம் நம்ம சொல்ல முடியாதுங்க, பெற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் சரியான ஒரு புரிதல். நாம் எங்கே ஏற்படுத்துறது இல்லைங்களா? நாமளே அலமோதிட்டு இருக்கிறோமே. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மனிதனுடைய ஒரு நிலைமை பாவ நிலைமை, இதையும் நாம் உணர வேண்டும். ஆவிக்குரிய நிலையை நாம் பார்த்தோம், ஆவிக்குரிய மனிதனாக இருக்கிறோம் தன்மையில். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய தன்மை கடவுளை பொறுத்த வரையிலே மரித்து விட்டது, செத்து போய் விட்டோம். அங்கே அதுக்கு உயிர் கிடையாதுங்க. நம்முடைய ஆவிக்குரிய பகுதி இருக்குதுங்களா, நம்முடைய வாழ்க்கை, அதுக்கு உயிர் இல்லை, அது செத்து போயிடுச்சு. ஏனென்றால் கடவுளோடு இருந்த உறவிலிருந்து அது விடுபட்டு விட்டது. எப்போ? பாவம் செய்த பொழுது. எப்போ? யார் பாவம் செய்தார்? கடவுள் படைத்த முதல் மனிதனும் மனுஷியும் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். இது உங்களுக்கு பைபிளில் ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட ஒரு வரலாறு, அது சார்ந்து சொல்லப்பட்ட ஒரு உண்மை. ஸோ அதை குறித்து நான் தொடர்ந்து பின்னாடி பேசுகிறேன். வாழ்க மகிழ்வுடன், வளர்க இறையருளுடன். நன்றி, வணக்கம்.